அன்பான உறவுகளுக்கு வணக்கம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது எஸ்டிஎஸ் தமிழ் தொலைக்காட்சி. எஸ்டிஎஸ் தமிழ் தொலைக்காட்சியில் வார வாரம் இடம்பெறுகின்ற மருத்துவர் நாம நிகழ்வோடு இணைந்து கொண்டிருக்கின்றீர்கள். மருத்துவர் நாம நிகழ்வுக்கான ஆலோசனை வழங்குகின்றவர்கள் ஈழத்து பெண்மணியால் ஜெர்மனியில் வதனி செல்வநாதன் அவர்களால் உருவாக்கப்பட்ட முதியோர் பராமரிக்கும் இல்லம். மருத்துவர் நாம் நிகழ்வுக்கான ஆலோசனை வழங்கியவர்களோடு இன்றைய மருத்துவர் நாம் நிகழ்வில் தொடர்ந்து எங்களோடு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற ஐயா கதிர்காமநாதன் அவர்கள் உளவியல் நிபுணர் டென்மார்க்கிலிருந்து கலந்து கொண்டிருக்கின்றார். வணக்கம் ஐயா. உங்களுக்கு நேயர்களுக்கு வணக்கம். மீண்டும் இன்றொரு இந்த மருத்துவர் நாம நிகழ்விலே இன்று நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்ற ஒரு முக்கியமான விடயமாக இருக்கின்றது இந்த வெள்ள அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்டோரின் உளவியல் ரீதியான மன அழுத்தங்களுக்கு எவ்வண்ணமான நல் விடயங்களை செய்யக்கூடியதாக இருக்கும். ஒரு உளவியல் ரீதியான கருத்துக்களை அவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். மிக முக்கியமான ஒரு தலையங்கத்தை எடுத்திருக்கிறீங்க. இன்றைக்கு ஊர்ல நடக்கிற விஷயம் இதைத்தான் இன்றைக்கு இருக்கு. வானொலிகளோ தொலைக்காட்சிகளோ எல்லா இடமும் இதுதான் பேசு பொருளாக இன்றைக்கு இருக்கு. ஆனா அந்த விஷயத்த நாங்க கொஞ்சம் ஆழமாக பார்க்குற, உளவியல் ரீதியில நாங்க அதை ஆழமாக பார்க்குற விஷயம் நல்லா இருக்கும் என்று எதிர்பார்க்கிறோம். ஏன்னா உலகத்துல பேரனர்த்தங்கள் என்று சொல்லப்படுகின்ற விஷயங்களை நாங்க ரெண்டு பெரும் பகுதியாக பிரிச்சு பார்க்கலாம். ஒன்று மனிதர்களால உருவாக்கப்படுறது, மனிதரே அதற்கு காரணமாக இருந்து ஒரு சமூகத்துல இல்ல ஒரு நாட்டுல பெரிய பேர் அனர்த்தங்களை ஏற்படுத்துகின்ற விஷயம் நடக்கிறது. அதுக்கு உதாரணம் யுத்தம் என்று சொல்லலாம். அது மனிதர்களால, அரசியல்வாதிகளால, பல பெயரால அது மனிதர்கள் உருவாக்குற, அதுக்கும் இயற்கைக்கு தொடர்பில்லை. ஆனா அடுத்த இரண்டாவது பகுதி இயற்கையால ஏற்படுகின்ற பேரனர்த்தங்கள் இல்லையோ. அந்த இயற்கையால ஏற்படுகின்ற பேரனர்த்தம் வெள்ளப்பெருக்களால வரலாம், புயல் காத்தால வரலாம், புவி அதிர்ச்சியால வரலாம். இப்படி பல வகையான இயற்கையினுடைய சீற்றம் பேரனர்த்தங்கள். அப்ப இந்த இதுகளை இன்றைக்கு நாங்க ஊர்ல பாதிக்கப்பட்டு போயிருக்கிறது இந்த இயற்கையினால ஏற்பட்ட சீற்றம். அப்ப இந்த இயற்கையின் தாறுமாறான ஒரு விஷயம், ஒரு பேலன்ஸ் இல்லாம அது இந்த சமநிலை குழம்பி. இப்ப உதாரணமாக எங்கள் எல்லோருக்குமே தெரியும், மார்கழி மாதம், கார்த்திகை மாதம் இதுகள்ல எங்களுக்கு வாடை காத்து அடிக்கும். வாடை காத்துல மழை காலம். நாங்க ஊர்லயே அந்த மழையை நம்பித்தான் எங்களோட விவசாயம் இதுகள் எல்லாம் இருக்கிறது. அப்ப இந்த நேரத்துல நாங்கள் நெல்லுகள் எல்லாம் புரட்டாசி மாதத்துல விதைச்சு இப்ப கொஞ்சம் நல்ல மழை கார்த்திகை மாரளியில கிடைக்கிறது. அப்ப இந்த கார்த்திகை மாரளிக்கு அந்த நெல்லுகள் வளர்ச்சி அடைஞ்சு இந்த வெள்ளங்களும் வயல்ல நின்றுதுன்னு சொன்னா அந்த குடலை வெறுறதுன்னு சொல்றது, அந்த கதிர் வெறுறது. அந்த கதிர் வெறுறதுக்கு அந்த கதிர்கள் பால் பிடிச்சு வந்தாதான் அரிசி நிறைய வரும். அப்ப அந்த பால் பிடிச்சு அரிசியாக வார காலம்தான் இது, இந்த கார்த்திகை மாரளி மாதம். அப்ப இந்த இடத்துல இயற்கையாகவே நாங்கள் மழையை எதிர்பார்த்து மழை கிடைக்கின்ற ஒரு காலம். ஆனா இந்திய காலகட்டத்துல இந்த காலகட்டம் என்று சொல்றது மிக அதீதமான ஒரு தன்மையை கொண்டதாக இன்றைக்கு இருக்கிறத நாங்க கண்ணால பார்க்கக்கூடியதாக இருக்கு. இதுக்கு பெரிய பெரிய நிபுணர்கள், காலநிலை சம்பந்தமாக ஆய்வு செய்பவர்கள், அதை பற்றி நல்ல அறிவு உடைய பெரிய மனிதர்கள் இவர்கள் கூறுகின்றார்கள். அதாவது பூமியினுடைய சமநிலை, அதாவது சூடு, குளிர், காத்து வீசுகின்ற திசைகள், கடல்ல ஏற்படுகின்ற தாளமுக்கம், உயரமுக்கம், இதுகள்தான் அந்த இயற்கையினுடைய பேரனர்த்தங்களையோ அல்லது இயற்கையினுடைய விடயங்களை நிர்ணயிக்கின்ற விஷயங்கள் இல்லையோ. அப்ப இந்த தாளமுக்கம், உயரமுக்கம், அந்த விடயங்கள் எல்லாம் தற்போதைய காலத்துல இப்ப கடந்த ஒரு 10 வருஷம் அல்லது 15 வருஷம் என்று அவர்கள் கூறுகிறார்கள். அந்த 10-15 வருஷத்துல இந்த காலநிலை அவதானிப்பின் நிலையத்தாலேயே எதிர்கொள்ள முடியாது, எதிர்வு கூற முடியாத அளவுக்கு மாற்றங்கள் ஏற்படுகின்றதாக அவர்கள் கூறுகின்றார்கள். சாதாரணமான காலத்துல இன்ன மாதிரி இருக்கும், இன்ன மாதிரி இருக்கும். ஆனா எங்கட புள்ளி விவர தரவுகள், அதாவது சேட்டலைட் என்று சொல்லப்படுகின்ற அதுகள் அனுப்புகின்ற செய்திகள், எங்களுக்கு இந்த பூமியில இருந்து நாங்கள் தரவாக எடுக்கின்ற செய்திகள், இவைகள் எல்லாவற்றையும் தொகுத்து வச்சு பார்க்கும்போது அது மணித்தியாலத்துக்கு மணித்தியாலம் அல்ல, ஒரு நாளைக்கு ஒருக்கா அல்ல ஒரு கிழமைக்கு ஒருக்கா
அது பெரிய மாற்றங்களை கொண்டு வர்றதாக எங்களுக்கு இருக்கின்றது. இதனால நாங்கள் சில இயற்கையின் இடர்களை நாங்கள் முன்கூட்டியே அறிவிக்க முடியாம இருக்கு, அல்லது மக்களை அந்த சமூகங்களை முன்கூட்டியே நாங்கள் தயார்படுத்த இயலாம இருக்கு என்று சொல்லி பல இடங்கள், பல நாடுகள், இப்ப நான் இலங்கையை மாத்திரம் சொல்லல, உலகத்தில் உள்ள பல நாடுகள்ல இந்த விஷயம் இப்ப கடந்த 10-15 வருஷமாக சொல்லிக் கொண்டு வருகின்றார்கள். அந்த விடயத்துக்கு இப்ப உதாரணமாக ஐக்கிய நாடுகள் சபை என்று சொல்லப்படுகின்ற இந்த காலநிலை அவதான நிலையம், அவர்களுடைய காலநிலை அவதான நிலையம், அவர்கள் மிகவும் காத்திரமான அறிக்கைகளை கனகாலமாக விட்டு கொண்டு இருக்கின்றார்கள். அவர்கள் சொல்லுகின்றார்கள், தங்களுடைய அறிக்கைகளை பொதுவாக அதன் முக்கியமான விஷயத்தை சொல்லுகின்றார்கள். அதாவது புவியினுடைய கார்பனீர் ஆக்சைடு, கரியமிலவாயு, அந்த கரியமிலவாயுனுடைய அடர்த்தி கூடி போச்சு. அதாவது கார்பன் என்று சொல்லப்படுகின்ற கார்பனீர் ஆக்சைடு மிக அதிகமாக கூடிக்கொண்டு போனபடியினால அந்த ஆக்சிஜனுடைய அளவு, பல வாயுக்களினுடைய அளவுகள் குறைந்து கொண்டு போகின்றது. அதே நேரத்தில் மீதைன், இப்ப இந்த கார்பனீர் ஆக்சைடை பற்றி பேசும்போது அவர்கள் மீதைன் வா என்று சொல்லி இன்னொரு இதை சொல்லுவார்கள். அதுவும் மிக அதிகமாக கூடிக்கொண்டு போகின்றது. அப்ப இதனால கடல்ல இருந்து வீசுகின்ற காற்றோ அல்லது கடல்ல உற்பத்தியாகின்ற காற்றுகளோ அல்லது வடதுருவத்துல பழைய காலத்துல வடதுருவம் எல்லாம் பனிக்கட்டி மலைகள் பெரிய ஆயிரக்கணக்கான அடி உயரத்துல இருந்தது இல்லையா? இன்றைக்கு அந்த பனிமலை கட்டியல் எல்லாம் இன்றைக்கு உருகிய கிட்டத்தட்ட கல்லு பாறைகள் தான் அங்க தெரியக்கூடியதாக இருக்கின்றது இல்லையா? அப்ப அந்த பனிக்கட்டு மலைகள் பழைய காலத்துல மத்திய ரேகையில, எங்களோட மத்திய கோட்டில இருந்து வடக்கு நோக்கியோ தெற்கு நோக்கியோ போகின்ற காற்றுகள், கடல் நீரோட்டங்கள், இவைகள் எல்லாவற்றையும் குளிரப்பட்டு பேர்ந்து திருப்பி சமரேகைக்கு அனுப்பும். அப்ப அது ஒரு இயற்கையான ஒரு சமநிலைப்படுத்துகின்ற ஒரு பொருளாக அந்த வட துருவ தென் துருவத்துல இருந்த பெரிய பனிக்கட்டி மலைகள் இருந்தது. இந்த பனிக்கட்டி மலைகள் இப்ப கடந்த 10-15 வருடமாக தொலைக்காட்சி எல்லா இடமும் சொல்லுகிறார்கள், அது கரைஞ்சு கரைஞ்சு போகுது, எல்லாம் பனி மலையா விழுகுது, பனி மலை துண்டு துண்டா விழுகுது அப்படி என்று சொல்லி நாங்கள் பல தடவை கேள்விப்பட்டோம். அப்ப இதுவும் முக்கியமாக இந்த உலகத்திலே உள்ள காலநிலையினுடைய, அதாவது காற்று தானே மிக முக்கியமானது. எங்கட மழைய வெயில் இதுகள் எல்லாவற்றுக்கும் முக்கியமானது காற்று தானே. என்ற காற்று என்ற ஊடகம்தான் நிலத்தையும் நீரையும் இணைச்சு அந்த நிலத்துல உள்ள நீர்ல உள்ள நீர் அணுக்களை எடுத்து மேல கொண்டு போய் அது முகிலாக மாறி அந்த முகில் குளிர்ந்து மழை பெய்கிறது இல்லையோ? அப்ப இது இயற்கையினுடைய ஒரு செயல்பாடு இல்லையோ? அப்ப இந்த இயற்கையினுடைய செயல்பாடு அது கணக்கான சூடு குளிர் எல்லாம் கணக்காக இருந்தால்தான் அது இயற்கையான தன்னுடைய சமநிலையை பயன்படுத்தி அது இயங்கக்கூடியதாக இருக்கு. ஆனா அந்த இயற்கையே நாங்கள் குழப்பி விட்டோம் என்று சொன்ன அந்த இயற்கையினுடைய உண்மையான செயல்பாடுகள், அதனுடைய பண்புகளை மனித இனம் எல்லாமே குழப்பி விட்டோம் என்று சொன்ன. இப்ப உதாரணமாக ஐக்கிய நாடுகள் சபை என்ற அறிக்கையில குறிப்பிடப்படுது என்று சொன்னா, இப்ப உலகம் என்று சொல்றது லாபத்தை நம்பி ஓடுது, லாபத்தை தேடுறதுக்காக எல்லா விஷயத்தையுமே லாப நோக்கத்துக்காக உருவாக்கி வச்சிருக்கு. இப்ப உதாரணமாக அவர்கள் சொல்லுவார்கள், இப்ப உலகத்துல இப்ப ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு டூரிஸ்டாக போற அளவு இன்றைக்கு மிக அதிகம், பல்லாயிரக்கணக்கில் அதிகம். அப்ப அந்த டூரிஸ்ட ஒவ்வொரு நாட்டுக்கு ஒவ்வொரு இடத்துக்கு கூட்டிக்கொண்டு வர முழுக்க ஆகாய விமானங்கள் இல்லையோ? அந்த ஆகாய விமானங்கள் பாதிக்கிற பெட்ரோலும் அதுல இருந்து வர காபனும் இன்னும் பெருந்தொகை பெருமளவு இல்லையோ? அப்ப இதுகள் எல்லாம் இந்த இயற்கை சமநிலையை குழப்புறதுக்கு முக்கிய காரணங்கள் ஒவ்வொன்றாக இருக்கு. இப்ப நாங்க எங்கட தலையங்கத்துக்கு நாங்க எங்கட இலங்கை விஷயத்துக்கு வந்தோம்னு சொன்னா, இலங்கை ஒரு சின்ன தீவு. இந்த சின்ன தீவு கூட இயற்கையினுடைய நியதிக்கு அல்ல விதிகளுக்கு அப்பாற்பட்டது அல்ல, ஒளிஞ்சு ஓடையில அது இல்லையா? என்று சொன்னா, இப்ப இன்றைக்கு இலங்கையில் ஏற்பட்ட பெரும் மழையும் காத்தும் அதால் வந்த அழிவுகள் இவைகள் எல்லாமே தனியா இலங்கையில மாத்திரமில்லை, இந்தோனேசியால ஆரம்பிச்சிருக்கு இல்லையோ? இந்தோனேசியா, தாய்லாந்து, யாவா, சுமாத்ரா
அங்க வந்து பெருசாக ஆரம்பிச்சு அங்க இருந்து தான் எங்கட பக்கத்தை நோக்கி வந்திருக்கு இல்லையோ. அப்ப அந்த இடங்கள்ல வந்து இந்த தாளமுக்க உயரமுக்க வித்தியாசங்கள் உருவாகி அதனால இந்த கடல்ல இருந்து வர்ற காற்றின் அளவு வந்து நீரை கூட எடுத்துக்கொண்டு வந்ததால கூடுதலாக மழை வந்து நிலத்துக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருந்து இப்ப இலங்கை வந்து இந்து சமுத்திரத்தினுடைய ஒரு சிறு தீவு ஆனபடியால அந்த இந்து சமுத்திர கடல்ல இருந்து காற்று எடுத்துக்கொண்டு வர்ற நீரின் அளவின் பெருமதி வந்து கூடுதலாக இருந்தது. அப்ப அவைகள் வந்து இங்க கரையை நோக்கி வர முன்னுக்கு இன்னும் ஒரு தாளமுக்கம் இது உருவாகி ஊரிடத்துல உயரமுக்கம் வந்து இருந்து அதை நோக்கி அது வந்து அந்த காற்று வந்து வேகமாக ஏன்னா தாளமுக்கம் உயரமுக்கம் இருக்கும்போது உயர்ந்த இடத்துல இருந்து தாளமுக்கத்தை நோக்கி காற்று வேகமாக விரையும் இல்லையா. அப்ப அந்த மாதிரி விரையும் போது அந்த புயல் காற்று ஏற்படுகின்றது இயற்கையாக. அப்ப அந்த காற்று வேகமாக அசையும் போது இந்த நீரோட உள்ள காற்றையும் இழுத்து கொண்டு போகின்றது. அப்ப இந்த காற்றுகள் இவைகள் எல்லாம் வந்து ஒரு தரைப்பக்கத்தை வந்து சேரும்போது தரைப்பக்கத்தை வந்து அடையும் போது அங்குள்ள மரங்கள் மலைகள் இவைகள் எல்லாவற்றிலையும் வந்து அது அடிபட்டு அதோட இணைஞ்சு அது மழையாக கிடைக்கிறது. அதே நேரத்துல கூட காத்துன்னு சொல்லும் போது புயல் காற்றாக அங்க உள்ள சீற்றங்கள் பல விஷயங்கள் ஏற்படுகிறது, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அப்ப இந்த இடத்துலதான் இன்றைக்கு எங்கட இலங்கை வந்து அந்த தென்கீழ் ஆசியாவில இருந்து உருவாக்கி வந்த இந்த உயரமுக்க தாளமுக்க இந்த பிரச்சனையால உள்ள மழை வீழ்ச்சி காற்று இது எல்லாம் வந்து இப்ப எங்கட பக்கத்துக்கும் அது கூடுதலாக வந்து எங்கட பக்கத்தையும் அது ஆட்கொண்டிருக்கு. இப்ப இந்த இடத்துல இப்ப இன்றைக்கு வந்து நாங்க வந்து அங்க வந்து எங்கட ஊரை நாங்க மையப்படுத்தி நாங்க பார்த்தோம் என்று சொன்னா வெறும் காற்று மழை என்றது மாத்திரம் இல்லாம அந்த அளவுக்கு மிஞ்சின மழையால மலையில உள்ள மண்ணுகள் கூட சரிந்து கொட்டுருக்கு. இப்ப அந்த மேல மண் சரிவுகளினால ஒரு சில சின்ன சின்ன கிராமங்கள் சின்ன சின்ன குடியிருப்பு பகுதி கூட மூடப்பட்டிருக்கு, அந்த மண்ணாலேயே மூடப்பட்டிருக்கு இல்லையோ. அதுக்கு பல காரணங்கள் இருக்கு, நாங்கள் அதுக்கு போக தேவையில்லை, எங்கட தலையங்கத்தோட இங்க நிக்கலாம். அப்ப அதுல வந்து பெரிய சேதம் மலைநாட்டுக்கு பகுதிக்கு கிடைச்சிருக்கு இல்லையோ. இப்ப பரவலாக இந்த இயற்கையினுடைய சீற்றத்தால நாங்கள் பாதிக்கப்பட்ட வரலாற்றை பார்க்கும்போது கூடுதலாக எல்லாருடைய மனதிலையும் இருக்கிறது அல்லது கூட வருகிறது வந்து இந்த சுனாமி என்று சொல்லப்படுகின்ற காலகட்டம். ஆனா அந்த சுனாமியையும் இன்றைக்கு நடந்த இந்த புயல் இந்த இதால வந்து அழிவையும் ஒப்பிடும் போது பெரிய வித்தியாசம் இருக்கு. ரெண்டையும் நாங்க ஒன்றா சேர்த்து நினைச்சு கதைக்கிறது பெரிய கஷ்டம். சுனாமி என்று சொல்றது வந்து கரையோர மக்களுக்கு கரையோரத்துல தான் அதிண்ட பாதிப்புகளும் அதிண்ட வேகமும் அதிண்ட ஆக்ரோஷமான தன்மைகள் எல்லாமே இருந்தது. இது கரையோர மண்டு மாத்திரமல்ல, உள்நாடு பாருங்க, மலைப்பகுதிகள் எல்லாம் கடல்ல இருந்து எவ்வளவு ஆயிரக்கணக்கான மைல் தூரத்துல இருக்கு இல்லையோ, அந்த மலைநாட்டு பகுதிகள் கூட இந்த அளவுக்கு மிஞ்சின சேதங்களை ஏற்படுத்தப்பட்டிருக்கு. இப்ப இந்த இடத்துல இன்றைக்கு வந்து உதாரணமாக எங்கட இலங்கையில பல விருப்பங்கள் உள்ள உலக நாடுகள் இந்த பூகோள அரசியல் என்று சொல்றது வந்து எங்கட இலங்கையில மிக முக்கியமான இடத்தை நீண்ட காலமாக வகிச்சு கொண்டிருக்கு இல்லையோ. அந்த பூகோள அரசுகள் வந்து இந்த நேரத்துல நாங்கள் வந்து உதவி செய்கிறோம் என்று சொல்லி விழுந்தடிச்சு பிளேன்களோ நேவியோ அல்லது ஆர்மியோ இதுகள் எல்லாத்தையும் கொண்டு ஓடி வந்தார்கள். அதுல முதலாவதாக இந்தியா வந்த வேண்டும், அதுக்கு பிறகு அமெரிக்கா வந்த வேண்டும், அதுக்கு பிறகு ஜப்பானும் சீனாவும் ஜோதிச்சு கொண்டிருக்கு. ஆனா வலகரியில வருவினி என்று சொல்லியும் பல விஷயங்கள் இருக்கு. ஆனா இதுகள் எல்லாத்தையும் விட எங்கட வெளியில இருக்கிற எங்கட புலம்பெயர்ந்து வந்த மக்கள், அது தமிழ் மக்கள் சிங்கள மக்கள் எல்லாருமாயே சேர்ந்து அவர்களும் இந்த இடத்துக்கு நிதி உதவிகளை தங்களால முடிஞ்ச அளவுக்கு அனுப்பி இருக்கிறார்கள், உதவி செய்திருக்கின்றார்கள் இல்லையா. அதே நேரத்துல இன்னும் ஒரு முக்கிய விஷயத்தையும் இதுல நாங்க குறிப்பிட வேண்டும் என்னன்னு சொன்னா, அங்க வந்து அந்த இந்திய அரசியல் இன்றைக்கு இருக்கிற அரசாங்கம் ஜேவிபியோ அல்ல எம்பிபியோ இவர்கள் என்று சொல்றவர்கள் வந்து பழைய அரசாங்கங்களை விட ஒரு முன்னேற்றமாக தாங்கள் நடக்கிறோம், அதாவது தாங்கள் செய்கிற எல்லா விஷயத்தையுமே நாங்கள் வெளியில சொல்லுறோம், கதைக்கிறோம், பேசுறோம். ஜனாதிபதி கூட சேதமாக்கப்பட்ட பல நகரங்களுக்கு போய் வந்து கொண்டு இப்படி கன விஷயங்களும் ஒரு முன்னேற்றமாக அவர்கள் செய்கிறத
நாங்க அவதானிச்சு பார்க்கிறோம். அப்படி பார்க்கல இந்த அழிவினால துயருற்றிருக்கின்ற சமூகத்துக்கான மன உளைச்சல்கள் பற்றி ஒரு ஆலோசனை எப்படி வழங்கக்கூடியதாக இருக்கும் அவர்கள் அதிலிருந்து மீளுவதற்கு? இப்ப இதுவரையில அந்த பொது விஷயத்தை சொல்லி கொண்டு வந்தனா நீங்க கேட்கிற அந்த உளவியல் தாக்கங்களும் அந்த உளவியல் தாக்கங்களுக்கு என்ன விதமான முறையில முன்னெச்சரிக்கையாக அந்த ஆபத்துகளுக்கு ஆக்களை போக விடாம தடுக்கலாம், ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எப்படி எடுக்கலாம்ன்றது பற்றி இதுல இனி கொஞ்சம் பேசலாம். இப்ப உதாரணமாக எந்த விதமான அதிர்ச்சியான நிகழ்வுகள் ஒரு சமூகத்துல நடக்கும் போதும் அதுல பாதிக்கப்படுறது எல்லா வகையான உயிரினமும், தனிய மனிதர்கள் மாத்திரமல்ல, தாவரங்கள்ல இருந்து மிருகங்கள்ல இருந்து மனிதர்கள் எல்லாரையுமே அது தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது இல்லையா? அப்ப இந்த உயிரினங்கள் இந்த தாக்கங்கள் என்று சொல்றது இப்ப அதுல அந்த இயற்கை அனர்த்தத்தால இப்ப உதாரணமாக உடனடியாக வெளியில இருந்து வர்ற உதவியோ அரசின் உதவியோ அல்லது சொந்தக்காரற்ற உதவியோ அல்லது சேமிப்பில இருக்கிற பணத்தினுடைய உதவியோ இன்றைக்கு அவர்களுக்கு போதும், 1 மாதம் 2 மாதம் போதும். ஆனா 2 மாதம் 3 மாதத்துக்கு பிறகுதான் உண்மையான பிரச்சனை ஆரம்பிக்க இருக்கு. அதுல நாங்க பல பேர் கவனமாக இருக்கணும், அந்த மக்களும் அதுல கவனமாக இருப்பார்கள் என்று எதிர்பார்க்கிறேன். ஏன்னா 2-3 மாதத்துக்கு பிறகு சிலர் இப்ப உதாரணமா அதுக்கு பல காரணம் இருக்கு, ஏன் அதை மறந்து போற விஷயமாக வரும் என்று சொல்லி. ஏன்னா 2-3 மாதத்துக்கு பிறகு சில நேரங்கள்ல வேற ஏதாவது ஒரு நாட்டுல பெரிய அனர்த்தங்கள் நடக்கலாம். அப்ப உலக அரசுகள் இல்லாத நோக்கமும் கவனமும் அங்க போடும். இங்க நடந்து முடிஞ்ச மறந்துடுவார்கள், இது எல்லாம் அலுவல் முடிஞ்சன்னு சொல்லி அதை கைவிட்டுடுவார்கள் இல்லையா? ஆனா இந்த இந்த இயற்கை அனர்த்தத்தால் இந்த மழை புயல் இதுகளால் ஏற்பட்ட அனர்த்தம் என்று சொல்ற கிட்டத்தட்ட 4 வருஷமோ 5 வருஷமோ 6 வருஷமோ எடுக்கலாம் அது திரும்பி ஒரு இயற்கையான இயங்கு நிலைக்கு வர்றதுக்கு இல்லையா? அப்ப இப்ப இந்த அனர்த்தங்களால் ஏற்பட்ட அழிவுகளுக்கு ஒரு நீண்ட கால உதவி தேவை, பொறுமையான உதவி தேவை, திட்டமிட்டு செய்யப்படுகின்ற உதவி தேவை இல்லையா? அந்த இடத்துல இந்த இப்ப அவசரப்பட்டு உடனடியாக உதவி செய்கின்ற அமைப்புகளோ தனி மனிதர்களோ அரசாங்கங்களோ அவர்கள் நிதானமாக தங்களுடைய உதவிகளை 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷ திட்டங்களாக போட்டு செய்ய வேண்டும் என்பது எங்களுடைய ஒரு ஆலோசனையாக இருக்கின்றது. ஏன்னா இப்ப எங்களுக்கு சாதாரண இயற்கையாகவே ஒரு அனர்த்தம் நடந்த உடனே அதை உதாரணமா இன்னொரு உவமையா சொன்னோம்னு சொன்னா, இப்ப சோடா போத்துல கேஸ் உள்ள சோடா போத்துல குலுக்கி போட்டு உடைச்சா அந்த மாதிரி விசிறி அடிச்சு அந்த நுரை வெளியே தள்ளும், அரைவாசி சோடாவே வெளியில வந்துடும் இல்லையோ? இதே மாதிரி தான் எங்களோட தமிழ் மக்களை பொறுத்தவரையில ஒரு நிகழ்வு, ஒரு அதிர்ச்சி, ஒரு பிரச்சனை நடந்தது என்று சொன்னா உடனடியாக கேஸ் வார மாதிரி சும்மா அள்ளி துள்ளி கதைச்சு பேசி கணக்க செய்வோம் இல்லையோ? ஒரு 5 நிமிஷம் 2 நிமிஷத்துல அந்த நுரை நின்றுடும் இல்லையோ? அப்ப நுரைக்கு பிறகு அரை போத்தலாக வந்த சோடா போத்துல எவ்வளவு தரம் குலுக்கினாலும் திருப்பி நுரை வராது இல்லையோ? அப்ப இதே மாதிரிதான் எங்கட சமூகம் கடந்த காலத்துல நடந்திருக்கு. நான் கடந்த காலத்தை வச்சுதான் இதுல உங்களோட பேசுறேன் கதைக்கிறேன் இல்லையோ? இப்ப கடந்த காலத்துல என்ன அழிவுகள் என்ன பிரச்சனை என்ன இது வந்தாலும் எங்கட மக்களை பொறுத்தவரை நல்ல மனம் படைத்தவர்கள் கன பேர் இருக்கின்றார்கள். இவர்கள் எல்லாருமே எடுத்த உடனே அந்த மாதிரி கதைப்பார்கள், பேசுவார்கள், உதவியில எவ்வளவு மேக்சிமம் தங்களால செய்ய முடியுமோ செய்வார்கள். ஆனா அது ஒரு 3 மாதமோ 6 மாதம் ஏதோ ஒரு கால கட்டத்துக்கு பிறகு என்னதான் குலுக்குன்னு அந்த போத்துல குலுக்கினாலும் கேஸ் வராது. அது மாதிரி என்னதான் நாங்கள் அவையிட்ட போய் கதைச்சு இப்படி இந்த ஊர்ல இந்த நகரம் இல்லை, இந்த வீடு இல்லை, வாசல் இல்லை, இவைக்கு சாப்பாடு இல்லை, இவர்கள் ரோட்டில் பிச்சு எடுக்கிற அளவுக்கு வர்றார்கள் இதுகள் என்று சொன்னாலும் அதை பற்றி அது ஆக்களை உதவியலோ இதுகளை எடுக்கிறது பெரிய கஷ்டம். இந்த பொதுவாக இந்த விஷயங்கள்ல ஈடுபட்டவர் பல பேருக்கு அதை பற்றிய விளக்கம் இன்னும் கூட இருக்கும் என்று எதிர்பார்க்கிறேன். சரி, அது ஒரு கரையில விட்டு நாங்க இன்னும் தளத்துக்கு வந்தோம் என்று சொன்னா, இப்ப இந்த இயற்கை அனர்த்தத்தினால என்ன நடக்குதுன்னு சொன்னா மக்களினுடைய பொருளாதாரம் நெருங்கி கொண்டு போகிறது இல்லையோ? அவர்கள் இயற்கையாக பாவித்த பொருளாதாரங்கள் இவைகள் எல்லாம் இதுல ஒரு பக்கத்துல அள்ளுப்பட்டு போட்டுது அல்லது அது அழிஞ்சு போச்சு. இன்னொரு பக்கத்துல அவர்களுக்கு அந்த பொருளாதாரத்தை மீட்டு எடுக்கிறதுக்கு தங்களால சுயமாக
ஏதாவது செய்யறேன்னு சொன்னா அது முடியாம இருக்கும் இல்லையா? அப்ப அந்த ஒரு வெற்றிடம் வந்து அங்க உருவாகும் இல்லையா? அந்த வெற்றிடத்தால மனதுல வந்து விரக்தியல் வந்து வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இப்ப இந்த இந்த இயற்கை அனர்த்தங்கள் இவைகளால பாதிக்கப்பட்ட சமூகங்கள் இதுகளை வந்து நாங்கள் வந்து பார்க்கும்போது, இப்ப உதாரணமாக 6 மாதம் 1 வருஷம் 1.5 வருஷத்துக்கு பிறகு அந்த சமூகங்கள்ல வந்து இந்த பொருளாதார வளர்ச்சி, பொருளாதார திட்டமிடல் அல்ல அவைக்குரிய பாதுகாப்பு, அவர்களுக்குரிய வைத்தியங்கள், வைத்திய உதவி, பல பல விஷயங்கள் அவைக்கு தேவை. என்ன அவைகள் எல்லாவற்றையும் வந்து அரசாங்கம் தான் மெயின் முக்கியமானது. அவர்கள் எல்லாம் இதுல திட்டமெடுத்து கவனம் எடுத்து அதுகளை ஒழுங்கு பண்ணி வைக்கலையான்னு சொன்னா பொது அமைப்புகள், இப்ப எங்கட வட்டத்திலே உள்ள சமூக விரும்பிகள் அமைப்புகள் வந்து இதுகள்ல கொஞ்சம் கவனம் எடுத்து தொடர்ந்து உதவி செய்யறதுக்கு தயாராக இருக்கணும் இல்லையா? இதுகள் இல்லை என்று சொல்லி சொன்னா அந்த சமூகத்துல வந்து ஒரு பக்கத்துல இயற்கையால இந்த அனர்த்தங்களால வந்த அழிவுகளினால தொற்று நோய்கள் வர பார்க்கும். இந்த தொற்று நோய் பரவுகள் வந்து அங்க கூடுதலாக வர பார்க்கும். என்ன இப்ப உதாரணமாக வன்னி பக்கங்கள் இதுகள் எல்லாம் பல குளங்கள் எல்லாம் உடைச்சு பெரிய வெள்ளங்கள் எல்லாம் அங்க நடந்திருக்கு இல்லையோ? அப்ப அந்த குளங்கள்னால வந்த வெள்ளங்கள் இதுகள் எல்லாம் வந்து அங்க காட்டுக்குள்ளேயோ அல்லது வயலுக்குள்ளேயோ எங்க நீண்ட காலம் நிக்க போகுது. அப்ப அது நிற்கும் போது நுழம்புகளின் வளர்ச்சி, நுழம்புகளின் உருவாக்கம் வந்து அங்க நிறைய வரலாம் இல்லையோ ஒரு பக்கத்துல. அதனால பல மலேரியா காய்ச்சல் மாதிரியான டெங்கு காய்ச்சல் என்று சொல்லப்படுற நுழம்பினால வருகின்ற நோய்கள் ஒரு பக்கத்துல வளரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அடுத்தது வந்து இந்த எங்களுடைய கிணறுகள் இப்படியான பகுதிகள் வந்து சுத்தமான நீரை வச்சிருந்து நாங்கள் குடிக்கிறதுக்கு நிறைய உதவியாக இருந்தது இல்லையோ? இப்ப வெள்ளங்கள் வந்து கிணறு முழுக்க மூடிட்டுதுங்க. அப்ப அந்த கிணறுகள் இப்படியான இயற்கை பொருள் பாதுகாப்பான விடயங்கள் வந்து கூட இந்த வெள்ளத்தினால பாதிக்கப்பட்டு இருக்கிறபடியால அதுகள் வந்து தூய்மை இல்லாம போச்சு. அப்ப அந்த தூய்மை இல்லாதால நீரினால பரவக்கூடிய நோய்கள் வரக்கூடிய வாய்ப்புகளும் இதுல வந்து கூடுதலாக இருக்கு. அது கொலராவண்டோ அப்படியான பல நோய்கள் வந்து இந்த நீர், அசுத்த நீர், சுத்தமில்லாத நீர் இதுகளால வர பிரச்சனை. அது ஒரு பக்கத்துல இருக்கு. அடுத்தது முக்கியமாக எங்களோட உளவியல் இதுகளை வந்தோம் என்று சொல்லி சொன்னா இப்படியான வெற்றிடங்கள் அல்லது இதை பராமரிச்சு கவனிக்கிறதுக்கு ஏதாவது அமைப்புகள் அங்க இல்லை என்று சொல்லி சொன்னா அந்த சமூகத்துல வந்து தற்கொலை நடக்கிறதுக்கு நிறைய சாத்தியக்கூறு இருக்கு. அவர்கள் வந்து எதுவித உதவியும் இல்லாம வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் கிடையாது. ஏன்னா இருந்த பொருள் எல்லாமே போயிட்டுது, வெள்ளத்துல அழிஞ்சு போயிட்டுது இல்லையோ? அப்ப இப்ப இங்க மேலத்தேச நாடுகளை பொறுத்தவரையில வந்து இங்க வந்து இப்படியான விஷயங்களுக்கு வந்து இந்த இன்சூரன்ஸ் கம்பெனி இப்படியான கம்பெனியை நீங்க கணக்க வச்சிருக்கிறார்கள். ஒரு பெரிய அழிவு வந்தாலும் ஒரு பகுதி காசை வந்து அவர்கள்ட்ட எடுத்துக்கொள்ளலாம் இல்லையோ? இப்ப நாங்க இன்சூரன்ஸ் கட்டி கொண்டு வந்தா அந்த காப்புறுதி பணங்களை கட்டி கொண்டு வந்தா அந்த காப்புறுதிகள் எங்களுக்கு ஏதோ ஒரு ஒரு உதவி தருவார்கள். அதாவது தற்கொலை செய்கிற அளவுக்கு போக வேண்டிய ஒரு சைவர் அளவுக்கு எங்கட பொருளாதாரம் வராதுன்னா அந்த சைவர் அளவுக்கு இந்த பொருளாதாரம் வராம ஓரளவுக்கு எங்களை தாக்கு பிடிக்க கூடியதான அளவுக்கு அதை ஆனா இலங்கை போன்ற எங்கட ஊர் பக்கங்கள்ல வந்து இந்த காப்புறுதி இதுகள் எல்லாம் வந்து பெரிய இருந்தாலும் அது பெரிய பணக்காரன் வசதி உள்ளவன் அதை செய்து வச்சிருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கலாம். ஆனா பரவலாக எல்லா சமூகத்திலையும் அங்க வந்து அது இல்லைன்னா அப்ப இதனால பல பேர் வந்து பொருளாதாரத்துல தங்களுடைய சேமிப்பு எல்லாம் இழந்து சைவர்ல இருந்துதான் இனி தொடங்க வேண்டி இருக்கும். சைவர்ல இருந்துதான் தங்களோட வாழ்க்கையை இதுகளை உருவாக்கி மேல கொண்டு வர வேண்டி இருக்கும். அது மாத்திரமண்டில்ல, இப்ப உதாரணமாக குழந்தைகள், இப்ப சிறுவர்கள், அடுத்தது வயோதிபர்கள், இந்த 2 பகுதியும் வந்து அந்த இளம் மக்களுடைய பொருளாதாரத்துல தான் தங்கி நிற்கிறவை. இளம் வாலிபர்களோ வாலிபிகளோ அல்லது கணவனோ மனைவியோ என்று சொல்லப்படுற அந்த குடும்ப அழகில தான், குடும்ப அமைப்பில தான் வயது போனவர்கள் அல்லது சிறு குழந்தை, இளமாக்கள், சின்ன குழந்தைகள் இவர்கள் எல்லாரும் தங்கி நிற்கிறவை இல்லையோ? அப்ப இங்க வந்து பொருளாதார மந்தம் அல்லது பிரச்சனை இது வந்து என்று சொன்னா இந்த 2 குழுவினரும் பாதிக்கப்படுறது மிக அளவுக்கு அதிகமாக இருக்கு. அப்ப அவர்களுடைய மனநிலை, உடல்நிலை எல்லாமே நொந்து வேதனையாக போறதுக்குரிய வாய்ப்புகளுக்கு இதுல வந்து கூடுதலான இடம் இருக்கக்கூடிய விஷயம் இருக்கு.
அப்ப இந்த விஷயங்களை வந்து நாங்க இன்னும் ஒரு ஆழமான உளவியல் முறையில பார்த்தோம் என்று சொன்னா இந்த பொருளாதாரமோ அல்லது இந்த இயற்கை அனர்த்தத்தால் ஏற்பட்ட வெற்றிடம், இயற்கை அனர்த்தத்தால் ஏற்பட்ட இந்த வெற்றிடம் இதுகள் வந்து மனதில் வந்து ஒரு அவநம்பிக்கையை கொடுக்கக்கூடிய வாய்ப்புக்கு இடம் இருக்கு. அந்த அவநம்பிக்கை என்னன்னு சொன்னா அவர்கள் வந்து டிப்ரெஷன் என்று ஆங்கிலத்துல சொல்லுவார்கள், உளச்சோர்வு என்று சொல்லப்பட்ட நிலைக்கு அவர்களை தள்ளி விட்டுடும். கடவுள் கூட எங்களுக்கு எதிராக நிற்கிறார், கடவுள் கூட எங்களுக்கு வந்து உதவியாக ஒரு ஆதரவாக எங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கே இல்லை, அவற்ற கவனிப்பு இதுகள் இல்லாதபடியால தான் இந்த மாதிரியான பேரனர்த்தங்கள் இதுகள் எல்லாம் வந்து இங்க நடந்திருக்கு. ஏன்னா இந்த கதையை பரப்புறதுக்கு சமூக செய்தியல் கணக்க இருக்கு. ஏன்னா செய்தியல் இதுகள் பரப்பப்படுது இல்லையோ, இது பாவம் செய்த நாடன்றபடியால தான் கடவுள் வந்து இந்த புயலையும் மழையையும் அனுப்பியிருக்கேன் என்று இப்ப நாங்கள் சில இடங்கள்ல பார்க்க முடியும். ஆனா இது வந்து பச்சை போய் இதுக்கும் கடவுளுக்கும் தொடர்பே இல்லை. அந்த மனிதன் நல்ல மனிதன், அதுல இதுல குறை சொல்லி பிரயோஜனம் இல்லையா? ஏன்னா இது இயற்கையில உள்ள பிரச்சனையால, இயற்கையில உள்ள சமநிலை குழப்பத்தால மாறுது. ஆனா இப்படியான விஷயங்கள் இந்த ஒரு ஆள் நாங்கள் நொந்து போகும் போதுதான் நாங்கள் வந்து கடவுளையோ அல்லது கடவுள் நம்பிக்கைகளையோ கூட சிந்திக்கிறது இயற்கை. அது இயற்கையானது. அது ஒரு சில ஆக்கள் அது செய்யணும் என்று நான் சொல்ல வரேன், அது இயற்கையானது. ஏன்னா எங்களுக்கு துன்பங்கள் வேற 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 அந்த துன்பங்கள்ல இருந்து மீளுறதுக்கு ஒரு ஆதரவு தேவை. அது வந்து மனிதர்களால இல்ல மனித நிறுவனங்களால, அது அரசுகளால எங்களுக்கு கிடைக்கவில்லை என்று சொன்னா கடைசி எங்களுக்கு உதவியாக இருக்கிறது கடவுள் என்ற நம்பிக்கை. அப்ப அந்த கடவுளை வந்து இதுகள்ல வந்து சிந்திக்கிறது இயற்கை, பிழையான விஷயம் அல்ல. அப்ப இந்த இடத்துலதான் இப்ப சில பேர், இப்ப நாங்கள் வந்து யுத்தத்தால பல இயற்கை அனர்த்தங்கள், மனிதர்களால உருவாக்கப்பட்ட இயற்கையால உருவாக்கப்பட்ட பல அனர்த்தங்களினால பாதிக்கப்பட்ட சமூகம் என்றபடியால இந்த ஒரு கடவுள்ல கூட கோபம் கொள்ற அளவுக்குரிய சிந்தனை கூட இங்க வர பார்க்கும். அப்ப இந்த இடத்துல வந்து உளச்சோர்வுகள் அல்லது தங்களை வெறுத்தல், சமூகத்துல வந்து குழப்பத்தை உருவாக்கக்கூடிய மனநிலை உள்ளவர்கள் உருவாகுதல், தங்களுடைய மனதை அமைதிப்படுத்துறதுக்காக போதைப் பொருள்ல போய் விழுகிறது, ஆல்கஹால்கள்ல போய், இப்படியான பல அசம்பாவிதங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகளுக்கு இடம் இருக்கு. இதுக்குரிய நல்ல உதவிகளை திட்டமிட்டு அந்த மக்கள், உரிய மக்களுக்கு போய் செலுத்தக்கூடிய பலப்பின்னல் இல்லை என்று சொன்னா இவைகள் வந்து நடக்கக்கூடிய வாய்ப்புகளுக்கு நிறைய இடம் இருக்கு. இதுல இந்த கருத்துக்கள் வந்து இதுக்கு எங்களை சமூகத்தில் விரும்புகிற மக்களுக்கு கொஞ்சம் பேருக்காவது போய் சேரும் என்ற ஒரு நம்பிக்கையோட நான் இந்த கருத்தை முடிச்சுக்கோ. சிறப்பு. இந்த சூழ்நிலை காலங்களில் அறிவுரையாகவும் அதை பற்றிய சில ஆய்வுகளோடும் நீங்கள் பல விடயங்களை தொட்டு சென்ற இந்த பதிவானது உண்மையிலேயே மக்களை சென்றடையும் என்று நினைக்கின்றேன். அந்த வகையிலே நீங்கள் கடந்த பல வருடங்களாக எங்களோடு இணைந்து இந்த உளவியல் ரீதியாக மக்களுக்கு வழங்கி வரும் கருத்துக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு இன்றும் சிறப்பாக இதில் இணைந்திருந்தமைக்கு நன்றிகளை கூறிக்கொள்கின்றோம் ஐயா. நன்றி, வணக்கம். நன்றி உங்களுக்கு, வாசகர் எல்லோருக்கும் நன்றி. நல்லது உறவுகளே, இதுவரை நீங்கள் பார்த்தது மருத்துவரும் நாமும். இந்த மருத்துவரும் நாமும் நிகழ்வுக்கான அனுசரணை வழங்கியவர்கள் ஈழத்து பெண்மணியால் ஜெர்மனியில் வதனி செல்வநாதன் அவர்களால் உருவாக்கப்பட்ட முதியோர் பராமரிக்கும் இல்லம். மருத்துவரும் நாம் நிகழ்வுக்கான அரசனை வழங்கியவர்களோடு இந்த மருத்துவரும் நாம் நிகழ்வுக்கான டென்மார்க் கழகத்தின் ஒளிப்பதிவில் பணியாற்றிய ஐயா சற்குணம் ஐயா அவர்களுக்கும் சுமங்கலியா ஸ்ரீ காதிர் ராமநாதன் அவர்களுக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு அடுத்த மருத்துவ நாம் நிகழ்வில் உங்களோடு சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம். ஈழத்து பெண்மணியால் ஜெர்மனியில் வதனி செல்வநாதன் அவர்களால் உருவாக்கப்பட்ட முதியோர் பராமரிக்கும் இல்லம். 1000க்கு மேற்பட்டவர்கள் பராமரிக்கப்பட்டு வருகின்றனர். இல்லத்தில் தங்கி வாழ்வோர் வீடு சென்று அழைத்து வந்து நாளாந்த பராமரிப்பு, மருத்துவ உதவி, உடல் பயிற்சி, சிறந்த உணவு வழங்கல், விளையாட்டு பொழுதுபோக்கு அம்சங்கள், சுற்றுலா அழைத்து செல்லல், இன்னும் பல உதவி சேவையுடன் மிளிர்ந்து நிற்கும் முதியோர் பராமரிக்கும் இல்லம். இங்கு வந்தவர்கள் தங்கள் இல்லங்களில் வாழ்வது போல் வாழ்வது இவர்கள் முகமலர்வில் தெரிகின்றது. தொடர்புகளுக்கு கே. வதனி செல்வநாதன்
லிண்டன் ஸ்ட்ராச 16A 68 623 ஹாஃப்ஹாய். தொலை தொடர்புகளுக்கு 0042413099 கை தொலைபேசி 004162205124. முதியோர் பராமரிப்புக்கு டாக்கஸ் பிளிகர் ஃபோர்ஸ்டாஸ். இது ஒரு ஈழத்தமிழ் பெண்ணின் சாதனை. முதியோர் பராமரிக்கும் இல்லம்.